இம்சை. ஐயோ. உன்னை. இத யார்கிட்ட சொல்லிடாத. என்னோட மாமாக்கு கவுன்சிலர் சீட்டு கிடைச்சிருக்கு. அதனால இந்த பணத்தை நாளைக்கு அவரு சேர்மன் கிட்ட கொடுத்து சீட்டு வாங்க போறாரு. அண்ணி இது தப்பு அண்ணி. எதுவா இருந்தாலும் திருடுறது தப்பு. அதுவும் சொந்த வீட்லயே திருடுறது பாவம் அண்ணி. மாமா கிட்ட நான் காலையில பேசி அவர்கிட்ட இந்த பணத்தை நான் வாங்கி தரேன். ஐயோ அண்ணா, புரியாம பேசாத. அவருக்குன்னு கேட்டா அப்பா ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாரு. ஒரே மாசம் தான் இந்த பணத்தை அவர் கவுன்சிலர் ஆனதும் திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. சரிங்க அண்ணி, அது உண்மையாவே இருக்கட்டும். நேர்மையா வாழணும், உழைச்சுதான் பொழைக்கணும்னு திருடி பொழைக்க கூடாதுன்னு ஒரு ஊருக்கே பாட சொன்ன சண்முக வாத்தியார் பொண்ணு அண்ணி நீங்க. நீங்க போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா? வேணாங்க அண்ணி, மாமா கிட்ட பேசி பார்க்கலாம். இல்லனா என்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் அடகு வச்சு தரேன். இந்த திருட்டு பணம் எல்லாம் வேணாம் அண்ணி. என்ன மன்னிச்சிரு அண்ணா. ஏதோ புத்தி கெட்டு போய் இப்படி தப்பு பண்ணிட்டேன். எல்லார் முன்னாடியும் என் புருஷன் தலை நிமிந்து நிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். எப்படியோ ஏதாவது பண்ணி மேல வந்துடலான்னு தான் அவரும் நினைக்கிறாரு. இந்த அரசியல் எல்லாம் சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா தப்பாவே இருந்தாலும் நான் அவர் பக்கம் தான் நிக்கணும். அதனாலதான் புத்தி கெட்டு போய் இப்படி தப்பு பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிரானோ. சரிங்க அண்ணி, இந்த பணத்தை எடுத்த இடத்துல கொண்டு போய் வச்சிருங்க. இது நானா? இதை எடுக்கிறதுக்குள்ள என் உயிரே போயிடுச்சு. திரும்ப நான் எப்படி கொண்டு போய் வைக்க முடியும்? இத பீரோ திறந்துதான் இருக்கு. ஒண்ணு பண்ணு, இத நீயே வச்சிரு. ஐயோ அண்ணி, அத்தை ரூமுக்குள்ள நான் எப்படி போறது? ஐயோ இல்ல அண்ணா, இந்த பணத்தை நான் எடுக்கிறதுக்குள்ள எனக்கு உடம்பே ஆட்டம் கண்டுருச்சு. பாரு, இன்னும் என் கை நடுக்க கூட நிக்கல. இந்த பணத்தை நான் திரும்ப வைக்கலான்னு போனா
நானா மாட்டலனாலும் தானா மாட்டிப்பேன். அண்ணா ப்ளீஸ் அண்ணா. அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நீயே கொண்டு போய் வச்சிரு. இந்த ப்ளீஸ். யார் இது? ஐயோ, ஏய் அடி பாவி, நீயா? ஏய் இங்கே ஏன் ரூம்க்கு வந்து என்ன பண்ற? இரு உன்ன முதல்ல வெளியே வா. வாடி, இன்னைக்கு இருக்கு உனக்கு. வாடி, கொஞ்சம் கேளுங்க. மாமா கிட்ட கொடுத்து அனுப்புற மாதிரி கொடுத்துட்டு இப்போ திருடுறதுக்கு ஏறவுக்கு வந்திருக்கியா? இருடி உன்ன. ஏ மணி, மணி, என்னாச்சு? டேய் கார்த்தி, மணி, எல்லாரும் வாங்க. என்னாச்சு? சொல்ல சொல்ல கேட்காம இவ்வளவு வீட்டுக்குள்ள விட்டீங்கல்ல, பாருங்க இப்ப என்ன காரியம் பண்ணிருக்கான்னு. அத்தை, நான் சொல்றத கேளுங்க அத்தை. என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. உங்க அருமை தங்கச்சி மக புருஷன் வீட்லயே திருடுறா.